திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாத அமாவாசையை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மே மாத 26ஆம் தேதி திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த வைகாசி மாத சோமவார அமாவாசை அன்னைக்கு பித்ரு தோஷம் நீங்கள் என்ன செய்யணும், அதே போல் பண கஷ்டமெல்லாம் நீங்கி செல்வம் பெருகணும் அப்படின்னா என்னென்னலாம் அமாவாசை தினத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறதே முன்னோர் வழிபாட்டுக்குரிய ஒரு அற்புதமான திதி. ஒரு வருடத்தில் ஆடி, தை, புரட்டாசி அமாவாசை மட்டுமல்லாமல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தான் சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நாளில் பித்ருகளுக்கான பூஜை செய்வது, பித்ரு தோஷ சாந்தி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சனி பகவானுக்கும் நல்லெண்ணெய், கருப்பு எல் இந்த மாதிரி விஷயங்களை அர்ப்பணிப்பது, தானம் கொடுப்பது மிக சிறந்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை. இந்த திங்கட்கிழமையோடு வரக்கூடிய ஜேஷ்ட அமாவாசை மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. மே 26ஆம் தேதி காலை 11:31 மணிக்கு துவங்கி மே 27ஆம் தேதி காலை 9:09 மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது. சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய இந்த வைகாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படிங்கிறதும், பித்ரு தோஷம் நீங்கள் என்ன செய்யணும், செல்வம் பெருகுவதற்கு நாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது, பூஜை செய்வது, பித்ரு தோஷ சாந்தி செய்வது ரொம்பவே முக்கியம். இந்த நாளில் செய்யப்படும் தர்ப்பணம் அப்படிங்கிறது, பித்ரு பூஜை, இது எல்லாத்தாலும் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னும், முன்னோர்களின் ஆன்மா நம்மை வாழ்த்தும் பொழுது நமக்கு இருக்கும் பித்ரு தோஷ பாதிப்புகள் குறைந்து துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க துவங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளை தவற விடாமல் பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுப்பது, தானம் கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் மறக்காமல் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து அவங்களுக்கு படையல் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷப ராசியில் உச்சத்தில் இருப்பார் அப்படின்னும், சூரியன் ரிஷப ராசியில் இருப்பார்கள் அப்படின்னும், அதாவது கிரகங்களின் ராஜா ராணி அப்படின்னு சொல்லப்படும் இந்த 2 பேருமே ரிஷப ராசியில் இருப்பார்கள் அப்படின்னும், இது திருமண வாழ்வைக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படின்னும், இந்த அற்புதமான திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு முடிந்தவரை தானம் கொடுப்பது, அதிலும் குறிப்பாக வஸ்திர தானம் கொடுப்பது, அன்னதானம் கொடுப்பது, நீரை தானமாக கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பெற்று, குறிப்பாக பண கஷ்டம் நீங்கி செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பை முன்னோர்கள் நமக்கு வழங்குவார்கள் அப்படிங்கிறத மனதில் நம்பிக்கையோடு வைத்து அந்த தானத்தை செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். அதே போல் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சனி பகவானின் ஆசிர்வாதத்தையும் அன்றைய நாள் பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைய நாள் சனி மந்திரத்தை, சனி பகவானுக்குரிய மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், கருப்பு எல் இது எல்லாத்தையும் அர்ப்பணித்து முடிந்தவரை அதை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி விஷயங்களை செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னும், பண கஷ்டம் நீங்கும் அப்படின்னும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னும், முன்னோர்களின் சனி பகவானின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நாமும் அதை செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.